இயேசுவில் அன்புக்குரியவர்களே, புனித மகதலா மரியாவின் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். அன்பும் பாசமும் நிறைந்த உள்ளத்துடன் வாழும்போது இறைவன் நமக்கு காட்சி தந்து அருள் தருவார். அன்பும் பாசமும் இருந்தால் அருளின் காட்சி கிடைக்கும். அன்பும் பாசமும் இருந்தால் அருளின் காட்சி கிடைக்கும் என்று வார்த்தை என்று சொல்லித்தர விரும்புகிறது. இந்த அன்பின் அடித்தளத்தை தான் மகதலா மரியா போதிக்க விரும்புகிறார். வார்த்தையோடும் இறைவன் கொடுத்த கட்டளையோடும் சிந்தித்து பார்க்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். யோவான் 15:17 சொல்லுகிறது, நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே எனது கட்டளை என்று இறைவன் சொல்லுகிறார். ஆம், கலிலேயாவில் கெனசரத் சமவெளியின் தெற்கு எல்லையில் மகதலா என்ற நகரம் அமைந்திருக்கிறது. மீன்பிடி, விவசாயம், கப்பல் கட்டுதல், வியாபாரம் என்று பல்வேறு தொழில்கள் சிறந்து விளங்கிய நகரம் என்பதால் செல்வ செழிப்பு மிகுந்திருந்தது. அதே வேளையில் தவறான ஒழுக்க முறைகளால் சீரழிந்தும் அந்த நகரம் இருந்து கொண்டிருந்தது. இந்த நகரில் தான் மரியா பிறந்தார். இவரை நாம் பெத்தானியாவை சேர்ந்த மரியாவுடன் குழப்பிக் கொள்ளக்கூடாது. அவர் லாசரின் சகோதரி மார்த்தா மற்றும் லாசருடன் எருசலேமுக்கு கிளைக்குள்ள பெத்தானியாவில் வாழ்ந்து வந்தவர் என்பதை யோவான் நற்செய்தியாளர் சொல்லுகிறார். இவரோ கலிலேயாவை சேர்ந்த மரியா. மகதலா மரியாவிடமிருந்து இயேசு 7 பேய்களை ஓட்டியதாக லூக்கா குறிப்பிடுகிறது. பேய் பிடித்ததால் தான் உடல் மற்றும் உள்ள நோய்கள் ஏற்படுகின்றன என்ற சிந்தனை வலுவாக உலாவிய காலம் இயேசுவின் காலம். எனவே இவரின் நிலையை குறிக்க அல்ல, அடிக்கடி வரும் அதன் தன்மை குறிக்க லூக்கா முழுமையாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அப்ப இந்த மகதலா மரியா அருமையாக நமக்கு சொல்லித்தரும் காட்சி, அன்பின் அடித்தளத்தில் இறைவனை பற்றி பிடித்து அவரது பாதம் அமர்ந்து தனது பாவங்களை கண்ணீரால் சிந்தி கூந்தலால் துடைத்து காலில் முத்தமிட்டு மீண்டும் அருளையை பெற்றுக்கொண்டவள் தான் இந்த மகதலா மரியா. திருமந்திரம் 266 அழகாக சொல்லுகிறது, அன்பின் உள்ளாகி அமரும் அருள் பொருள், அன்பின் உள்ளார்க்கே அனைத்துணை யாமே என்று அழகாக நமக்கு அன்பின் துணையில் அனைத்தும் அடங்கியிருக்கிறது என்று சொல்லுகிறார். அதே போலத்தான் அன்போடு உருகி அகம் குலைவருக்கு அன்றி என் போல் மணியினை ஏய்ந்தவன் என்னோ என்று திருமந்திரம் அழகாக சொல்லுகிறது. ஆகவே இயேசுவின் இறையரசு பணியில் பல்வேறு கட்டங்களில் மகதலா மரியாவுடன் இருக்கிறார். நற்செய்தி குறிப்பிடுகிறது, இயேசு கலிலேயா பகுதியில் பணியாற்றிய போது இவர் எண்ணற்ற உதவிகளும் ஒத்துழைக்கும் நல்கியிருக்கிறார். திருத்தூதர்களிடம் சேர்ந்து இயேசுவின் இறுதி பயணத்தில் பங்கேற்றிருக்கிறார். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது உடனிருந்திருக்கிறார். இயேசு கல்வாரியில் அடக்கம் செய்த பிறகு ஓய்வு நாள் முடிந்ததும் அவருடைய உடலின் நறுமண தைலம் பூச யாக்கோபின் தாய் மரியா மற்றும் சலோமி ஆகியோருடன் சென்றவர். இயேசு உயிர்த்த பிறகு உயிரோடு இருப்பவரை கல்லறை தேடுவதேன், அங்கே அவர் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி தெளிவுபடுத்தி அங்கு சொல்லி இருக்கிறார். அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். கலிலேயாவில் இருக்கும்போது அவர் உங்களுக்கு சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். மானிட மகன் பாவிகள் கையில் ஒப்படைக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட வேண்டும், 3ஆம் நாளில் உயிர்த்தெழ வேண்டும் என்று சொன்னாரே என்ற வானதூதரின் செய்தியை இவர் அறிவித்ததையும் கேட்டிருக்கிறார். எனவேதான் யோவான் 20:11-18 சொல்லப்படுகிறது, என் ஆண்டவரை யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார் என்று கூறி கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்த இவருக்கு தான் உயிர்த்த இயேசு முதலில் தனிப்பட்ட முறையில் காட்சி கொடுத்தார். எத்துணை பாக்கியம்! அன்பும் பாசமும் நிறைந்த உள்ளத்தோடு வாழும்போது இறைவன் நமக்கு காட்சி தந்து வெளிநடத்துகிறார் என்ற மேன்மையை அழகாக சொல்லப்படுகிறது.
திருமந்திரம் சொல்லுகிறது, அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பதாரோ என்று சொல்லுவது போல, அன்பும் சிவமும் இரண்டென அறிவில்லார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் என்று அன்பின் மையத்தை தான் மகதலா மரியா நமக்கு எடுத்துக் கூறுகிறார். மேன்மைகளை அறிந்து கொண்டு மகதலாய் போல ஆண்டவரோடு இணைகிற பொழுது நாம் அர்த்தங்களை பெற்றுக் கொடுக்கிறோம். 2 குருபேடு புத்தகம் 6:14 சொல்லுகிறது, உம்மை பின்பற்றும் உம் அடியார்கள் மேல் நீர் அன்பு கூர்ந்து உமது உடன்படிக்கையை காத்து வருகிறீர் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அன்பின் மையத்தில் தான் ஆண்டவரின் காட்சியை நாம் பெற முடியும் என்பதை மகதலா மரியா நமக்கு கற்றுத்தருகிறார். வாழ்விலே அன்பை போதிக்கும் மனிதர்களாக வாழ்ந்து ஒருவர் இன்னொருவரை ஏற்றுக்கொள்ளும் தன்மையில் நிலைத்திருக்க இறைவனது அருள் செயல் நம்மோடு உணர்ந்திருக்கும் அன்புக்குரியவர்களே. மகதலா மரியா பாவம் செய்திருந்தாலும் ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொண்டு அனைத்தையும் துறந்து இறைவன் மீது முழுமுதல் பற்றும் அன்பும் நிறைந்திருந்ததால் ஆண்டவரை காணும் பாக்கியத்தை பெற்றார். ஆண்டவர் உயிர்த்த பொழுது முதல் காட்சியிலே முழுமையாக ஆண்டவரை கண்டுணர்ந்த மரியாவை போல அன்பில் ஆண்டவரை நம்மோடு இணைத்துக் கொள்வோம், இறைவனின் ஆசீர் பெறுவோம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, மகதலா மரியாவை போல அன்பின் இலக்கணமாக நாங்கள் திகழ்ந்திடவும் அன்பும் பாசமும் நிறைந்த உள்ளத்தோடு வாருகிற பொழுது நீர் எங்களுக்கு காட்சி தருகிறீர், உமது செயல் எங்களை வழிநடத்துகிறது என்ற மென்மையை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். எங்களோடு தங்கும் ஆண்டவரை, பிரைஸ் தி லார்ட்.